பல பேரு அழகா இருக்கிறதுக்காக பல்வேறு அழகு சாதன பொருட்களை அவங்களுடைய முகத்துல பயன்படுத்துவாங்க. ஆனா விந்தணுக்களை அவங்களுடைய அழகுக்காக பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இத பத்தி விரிவா பார்க்கலாம் வாங்க. ஹாலிவுட் நடிகையான கிம் கர்தாஷியன் அவர்கள் சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியின் பொழுது உங்களுடைய அழகின் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது தான் இந்த விஷயத்தை அவங்க வெளிப்படுத்தி இருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க பொதுவாகவே பார்லர் போறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பெர்ம் ஃபேஷியல்ஸ் தான் எடுத்துப்பாங்களாம். அதுதான் தன்னுடைய அழகிற்கு மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க அந்த இன்டர்வியூ போது பகிர்ந்திருக்காங்க. சால்மன் மீனின் விந்தணுக்கள்ல உள்ள டிஎன்ஏ தான் அழகு சாதன பொருட்கள்ல அதிகப்படியா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பல பியூட்டி பார்லர்ஸ்ல ஸ்பெஷலா ஸ்பெர்ம் ஃபேஷியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த காலகட்டங்களில் நடத்தி வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த பேட்டிக்கு பிறகுதான் தெரிய வந்திருக்கு. இந்த ஸ்பெர்ம் ஃபேஷியல் இப்போ ட்ரெண்டிங்ல இருந்தாலும் இந்த ஸ்பெர்மை பயன்படுத்தி செய்யப்படுகிற மேற்பூச்சி பயன்பாடுகளுக்கு கிட்டத்தட்ட 15,000 இருந்து 50,000 வரைக்கும் வசூலிக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பெர்ம்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏ வச்சு ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 80,000 ரூபாய்க்கு மேல ஆகும் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சால்மன் மீன்ல இருந்து வரக்கூடிய அந்த ஸ்பெர்ம் மூலமா ஃபேஷியல் செஞ்சோம் அப்படின்னா நம்ம முகத்துல இருக்கக்கூடிய வீக்கம் மற்றும் ஏதேனும் தழும்புகளோ அல்லது காயங்களோ இருந்தா அதை கூட கியூர் பண்ணிட முடியும் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பெர்ம் ஃபேஷியல் ஒரு ஆன்டி ஏஜிங்காவும் செயல்படுதான். வயதான தோற்றத்தை மறைக்கிறது மற்றும் முகத்துல உள்ள தோல் சுருக்கங்கள் எல்லாத்தையுமே கியூர் பண்றதுக்கு இந்த ஸ்பெர்ம் ஃபேஷியல் மிகப்பெரிய ஒரு ரோலை கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஆனா இந்த ஸ்பெர்ம் ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னா அதற்கென்று உள்ள சரியான மருத்துவர்களிடம் போய் தான் நம்ம பண்ணணும். நம்மளே ஏதோ ஒன்ன பார்த்து இது போன்ற விபரீத செயல்களில் ஈடுபடக்கூடாது. அதையும் மீறி சரியான முறையில் இந்த ஸ்பெர்ம் ஃபேஷியலை நம்ம எடுத்துக்கல அப்படின்னா அதற்குண்டான பக்க விளைவுகளும் நம்மளுடைய முகத்துல வரும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. என்னென்ன அப்படின்னா, இந்த ஸ்பெர்ம் ஃபேஷியல் சரியாக எடுக்கப்படாத ஒரு நிலையில அதை பயன்படுத்துபவர்களுடைய முகத்துல தோல் சுருக்கங்கள் மற்றும் வீக்கங்கள் எல்லாமே ஏற்படும் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த ஸ்பெர்ம் ஃபேஷியல் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான். ஒருவேளை இந்த ஸ்பெர்ம் ஃபேஷியல் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதற்கான உரிய மருத்துவர்களிடம் ஆலோசனை செஞ்சுட்டு தான் இதை நீங்க கண்டிப்பா எடுத்துக்கணும்.